ஸ்ரீ ஆஸ்ட்ரோ சென்னையர் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். நாம இன்னைக்கு 2024 வருடம் எப்படி இருக்கும்னு புத்தாண்டு ராசி பலனா பார்க்க போறோம். கடந்த வருடம் 2023 வருடம் 3 முக்கியமான கிரக பெயர்ச்சிகளும் நடந்தது. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இந்த 3 பெயர்ச்சிகளும் நடந்தது. ஆனால் இந்த 2024 வருடம் ஒரே ஒரு பெயர்ச்சி மட்டும்தான் நடக்க இருக்கிறது. குரு மட்டும் ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் இறுதியில் பயிற்சி ஆகுவார். மற்ற கிரகங்கள் சனி, ராகு கேது அனைத்தும் இப்போ இருக்கிற இடத்துலதான் 2024 வருடம் முழுவதும் இருக்க போறாங்க. சனி இப்பொழுது கும்ப வீட்டில் இருக்கிறார். ராகு மீன வீட்டிலும் கேது கன்னி வீட்டிலும் இருக்கிறார்கள். இந்த கிரகங்கள் இதே இடத்துலதான் இந்த வருடம் முழுவதும் இருக்க போகின்றன. இவைகள் வருட கிரகங்கள். சனி 2.5 வருடத்திற்கு ஒரு முறையும், ராகு கேதுக்கள் 1.5 வருடத்துக்கு ஒரு முறையும், குரு 1 வருடத்திற்கு ஒரு முறையும் பயிற்சியாகின்ற வருட கிரகங்கள். மற்ற கிரகங்களான சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இவைகள் எல்லாம் 1 மாதத்திற்கு ஒரு முறையும் 2 மாதத்திற்கு ஒரு முறையும் பயிற்சியாகின்றன. சந்திரன் 2.25 நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகிறார். இந்த மாத கிரகங்களை வைத்து நாம் மாத பலன்களை பார்க்கலாம். வருட கிரகங்களான சனி, குரு, ராகு கேது இவைகளை வைத்துதான் வருட பலன்களை நாம் சொல்ல முடியும். புத்தாண்டுனால எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். போன வருடம் நிறைய கஷ்டங்களும் சங்கடங்களும் பிரச்சனைகளும் வந்தது. இந்த ஆண்டாவது நமக்கு விடியலை தராதான்னு எதிர்பார்ப்போட ஒரு சிலரும், போன வருடம் எல்லாமே நல்லா நடந்தது, மனதுக்கு நிறைவா இருந்தது, திருமணமானது, குழந்தை பிறந்தது, வேலை கிடைச்சது, இப்படி எல்லாமே மனதுக்கு நிறைவா இருந்தது, இந்த வருடமும் இது தொடருமான்னு ஒரு சிலரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த நிமிடத்துல இருக்கிற கிரகத்தினோட நிலையையும், நம்ம பிறந்த ஜாதகத்துல இருக்கிற கிரகத்தின் நிலையையும், தசாபுக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு என்ன தசாபுக்தி நடக்குதுன்னு நீங்க பிறந்த ஜாதகத்தை வச்சு பாத்துக்கோங்க. அது யோக தசையா அவயோக தசையான்னு தெரிஞ்சுக்கோங்க. அதையும் இந்த கோச்சார பலனையும் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நடக்கிற பலன்கள் 100% கரெக்டா இருக்கும். இப்போ 12 ராசிக்கும் 2024 வருடம் என்ன பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். தனுசு ராசிக்கான 2024 புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். தனுசு ராசிக்கு கடந்த 2023 வருடம் 7.5 சனி முடிந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடும் வருடமாக இருந்தது. 2024 இந்த வருடமும் அதே நிலைமை தொடருமா, இன்னும் முன்னேற்றங்களை கொடுக்குமா என்று பார்க்கலாம். தனுசு ராசிக்கு சனி 3ஆம் இடத்திலும், ராகு 4ஆம் இடத்திலும், குரு 5ஆம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், புகழ் ஸ்தானம். இந்த இடத்துல சனி அமர்ந்திருப்பது ஒரு நல்ல நிலைமைதான். சனி உங்களுடைய முயற்சிகளை கெடுக்க மாட்டார். சனி 3ஆம் இடத்துல இருப்பது சனிக்கு ஒரு நல்ல இடம். 3ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு முயற்சிகளை பலிதமாக்குவார். ராகு 4ஆம் இடத்தில் இருப்பது பாதி நல்லது பாதி கெட்டது. ராகு 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு வீடு வாகனம் வாங்கும் யோகத்தை தருவார். ஆனாலும் அம்மாவின் உடல் நலத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவார். குரு 5ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். குரு 5ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். இப்பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் தன்னம்பிக்கையோடும் புத்துணர்ச்சியுடனும் எதிலும் சுறுசுறுப்புடனும் இருப்பீர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முடிந்ததிலிருந்து எந்த முன்னேற்றமும் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருப்பவர்கள் பழசை மறந்து விட்டீர்கள் என்றுதான் அர்த்தம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது வாழ்க்கை நார்மலாக போயிட்டு இருக்கு. பழைய கஷ்டங்களை திரும்பி பாருங்க, இப்போ உள்ள முன்னேற்றம் உங்களுக்கு புரியும். குரு 5ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறார்கள். குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை கிடைக்கும். குழந்தை இல்லாதவருக்கு அழகான குழந்தை பிறக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குரு 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். சனியும் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி 9ஆம் இடத்தை பார்ப்பதால் ஏற்படும் தீமைகளை குரு சரி செய்து கொண்டிருக்கிறார். ஏப்ரல் இறுதி வரை குரு 9ஆம் இடத்தை பார்ப்பார். மே மாதத்திலிருந்து குரு 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாகும் பொழுது சனியின் பார்வை மட்டுமே 9ஆம் இடத்திற்கு கிடைக்கும். அப்பொழுது தந்தை சம்பந்தப்பட்ட அனைத்தும் பாதிக்கப்படும். கவனம் தேவை. அடுத்ததா குருவின் பார்வை 11ஆம் இடத்திற்கு நேராக விழுகிறது. குருவின் பார்வை 11ஆம் இடத்திற்கு விழுவதால் உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் லாபம் வர தொடங்கி இருக்கும். ஏற்கனவே இந்த வருடமும் ஏப்ரல் வரை அது நீடிக்கும். இந்த வருடம் முழுவதுமே அது நீடிக்கும் என்று சொல்லலாம். குரு பெயர்ச்சிக்கு பிறகும் குரு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே தொழிலில் லாபம், தொழில் வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம் இவையெல்லாம் ஏற்படும். அடுத்ததா குரு 11ஆம் இடத்தை பார்க்கிறதுனால மூத்த சகோதர சகோதரிகளிடம் உங்களுக்கு நல்ல உறவு இருக்கும். அவர்களால உங்களுக்கு நன்மைகளும்
லாபங்களும் இருக்கும். இரண்டாவது திருமணத்திற்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது கண்டிப்பாக வரன் அமைந்து நல்ல வாழ்க்கை அமையும். அடுத்ததா சனி உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார், 9ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி தரும் பாதிப்புகளை குரு நிவர்த்தி செய்கிறார். 9ஆம் இடத்தில் தந்தை சம்பந்தமான பாதிப்புகளை குரு ஓரளவு நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறார். சனி 12ஆம் இடத்தையும் பார்த்து உங்களுடைய தூக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார். தேவையில்லாத மருத்துவ செலவுகளை உங்கள் தந்தை தாய் இருவருக்கும் செய்ய சனி உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நிலைமை ஏப்ரலுக்கு மேல் குரு 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி 12ஆம் இடத்தை பார்ப்பதால் மருத்துவ செலவுகள் குறைந்து நல்ல தன்மைகளுக்காக செலவு செய்வீர்கள். திருத்தல யாத்திரைகளுக்காக செலவு செய்வீர்கள். செலவு ஆகத்தான் செய்யும், ஆனால் செலவு செய்யும் காரண காரியங்கள் மாறுபடும். கேது 10ஆம் இடத்தில் இருக்கிறார். கேதுவிற்கு 10ஆம் இடம் கேந்திர ஸ்தானம். கேந்திரத்தில் ஒரு பாவர் இருப்பது நன்மைதான். குரு பயிற்சிக்கு பிறகு குருவும் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு பட்டம் பதவி இவைகள் எல்லாம் கிடைக்க வாய்ப்புண்டு. குறிப்பாக ஆலயங்களில் வேலை செய்வோருக்கும் ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கும் உயர் பொறுப்பும் உயர் பதவியும் கிடைக்க வாய்ப்புண்டு. ஏனென்றால் 10ஆம் இடத்தில் குரு கேது இருவரின் தொடர்பும் இருப்பதால் ஆலய திருப்பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு ஆலயங்களில் வேலை செய்பவர்களுக்கு உயர் பதவி உயர் பொறுப்பு இவைகளெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்ததா ஏப்ரல் இறுதிக்கு மேல குரு 6ஆம் இடத்துக்கு மாற போறார். 6ஆம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறது ஒரு சாதகம் இல்லாத அமைப்பு தான். 5ஆம் இடத்துல இருப்பதை விட 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சாதகமற்ற அமைப்பு தான். ஆனாலும் குரு பார்க்கிற இடங்கள் வலிமை அடைகிறது. குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லப்படுகின்ற 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி இவைகள் எல்லாம் ஏற்படும். 12ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு நல்ல செலவுகள் தான் ஏற்படும். வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது, ஏன்னா ராகுவும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வீடு கட்டுற வாகனம் வாங்குற செலவுகளை ஏற்படுத்துவார். அடுத்ததா 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால பண வரவு ஓரளவு வந்துட்டு தான் இருக்கும். குடும்பமும் நல்லா இருக்கும். திருமணத்திற்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் முழுசுமே நல்ல குரு பலன் இருக்கு. தாராளமா திருமணம் செய்யலாம், வரனும் அமையும். குரு 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால நீங்க பேங்க்ல ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா அது சீக்கிரமா உங்களுக்கு கிடைக்கும். லோன் போட்டோ அல்லது வெளியில கடன் வாங்கியோ நீங்க வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது திருமணம் செய்யறது இதற்காக நீங்க செலவு செய்வீங்க. 6ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு சுப கடன்களை ஏற்படுத்துவார். புதியதாக எதிரிகளும் உழைப்பாங்க, கவனமா இருந்துக்கோங்க. இந்த 2024 புத்தாண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாகவே பிறக்கிறது. நீங்க இதுவரை ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.